Hi everyone, welcome to my channel. இன்னைக்கான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து addition of two numbers. இங்க நம்ம ஆல்ரெடி addition கிளாஸ் கிரியேட் பண்ணியிருப்போம். அந்த addition கிளாஸ்க்குள்ள sumன்ற மெத்தட் கிரியேட் பண்ணியிருப்போம். இட்ஸ் a static method and return type void. இங்க நம்ம எதுவுமே ரிட்டர்ன் பண்ண போறது இல்ல. இந்த மெத்தட்குள்ளேயே நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கேனர் கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். scan equal to new scanner system.in. ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் இருந்தால் தான் நம்மளால யூசர் கிட்ட இருந்து இன்புட்ஸ் வாங்க முடியும். இப்போ நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா ரெண்டு இன்புட்ஸ் யூசர் கிட்ட இருந்து வாங்கி அதை ஆட் பண்ண போறோம் பிளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஒரு இன்டீஜர் இன்புட்டை யூசர் கிட்ட இருந்து வாங்க போறோம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் இன்ட் மீன்ஸ் யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்டீஜர் இன்புட் வாங்குறோம். ஸோ அதை இன்ட் நம்பர் 1 வேரியபிள்ல ஸ்டோர் பண்றோம். நம்பர் 1ங்கிறது வேரியபிள், இன்ட்ங்கிறது டேட்டா டைப். இது இன்டீஜர் இன்புட் தான் நம்ம யூசர் கிட்ட இருந்து வாங்குறோம். அந்த இன்டீஜர் இன்புட்டை ஒரு இன்ட் வேரியபிள்ல ஸ்டோர் பண்றோம். இப்போ நம்ம ஆட் பண்றதுக்கு ரெண்டு நம்பர் வேணும். ஸோ ஒரு நம்பர் வாங்கியாச்சு அண்ட் இன்னொரு நம்பர் 2 scan dot next int அண்ட் இதை நம்ம ஆட் பண்ணலாம். நம்பர் 1 பிளஸ் ஆப்ரேட்டர் நம்பர் 2. இப்போ இந்த ஆட் பண்ணதை நம்ம ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும். ஸோ நான் ரிசல்ட்னு ஸ்டோர் பண்றேன். இந்த ரிசல்ட்டுங்கிறது என்ன டேட்டா டைப்னு நம்ம சொல்லணும். அப்படியே நம்ம கொடுக்க முடியாது. இந்த ரிசல்ட்டுங்கிறது ஒரு வேரியபிள் நேம். நம்ம வேரியபிள் நேம் இப்படி ஜஸ்ட் இப்படி கொடுக்க முடியாது. டேட்டா டைப் கொடுத்து தான் நம்மள வேரியபிள் நேம் கொடுக்க முடியும். ஓகே, நம்ம இப்போ இங்க என்ன வேரியபிள் நேம் கொடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு யோசிச்சா நம்பர் 1ங்கிறதும் இன்ட்டு நம்பர் 2ங்கிறதும் இன்ட்டு இதை ஆட் பண்ணி நமக்கு கிடைக்க போற வேல்யூவும் இன்டீஜரா தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம இங்க இன்ட்டு தான் கொடுக்கணும். அண்ட் இதை நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். out system.out.printlnல just sum of two numbers ரிசல்ட்டை இங்க பிரிண்ட் பண்ணிடலாம். ஆல்சோ நம்ம இங்க இப்படியே கொடுத்தா கன்சோல்ல ஜஸ்ட் அது நம்ம கிட்ட இருந்து கேட்கும், நமக்கு கிளியரா புரியாது. ஸோ அதனால இங்க ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணிடலாம். system.out.println printlnல ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணிடலாம். enter number 1 and இங்க system.out.println enter number 2. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம இங்க இந்த மெத்தட் அவ்வளோதான் எழுதியாச்சு. இங்க என்ன பண்றோம், ஒரு ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். அந்த ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஒரு இன்டீஜர் வேல்யூ யூசர் கிட்ட இருந்து வாங்குறோம். ரெண்டு இன்டீஜர் வேல்யூ வாங்குறோம். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு நம்பரையும் பிளஸ் பண்ணி ரிசல்ட்ன்ற இன்டீஜர் வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்றோம். அண்ட் அந்த வேரியபிளை இங்க நம்ம பிரிண்ட் பண்றோம். ரிசல்ட்டை இதுக்குள்ளேயே நம்ம பிரிண்ட் பண்றோம். இப்ப இது ஒரு தனி கிளாஸ். அடிஷன்ங்கிறது தனி கிளாஸ். அதுக்குள்ள ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடா நம்ம இந்த சம் அடிஷனை இங்க பெர்ஃபார்ம் பண்றோம். ஸோ இதை நம்ம கால் பண்ணணும். ஸோ அதுக்கு மெயின்ல அது ஸ்டாட்டிக் மெத்தடுங்கிறதுனால நம்ம அந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட்லாம் கிரியேட் பண்ண வேண்டாம். டைரக்டா நம்ம அந்த கிளாஸோட நேம் யூஸ் பண்ணியே கால் பண்ணலாம். இப்போ ஜஸ்ட் நம்ம ரன் பண்ணுவோம். இங்க ரன் பண்றப்ப உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்பர் 1 கேக்குது, நான் 12 கொடுக்குறேன். நம்பர் 2 கேக்குது, 12 கொடுக்குறேன். ஸோ சம் ஆஃப் 2 நம்பர் 24. அதையும் நான் ரன் பண்றேன். வேற நம்பர்ஸ் கொடுக்குறேன். ஸோ 23. செகண்ட் வேல்யூ 2 கொடுக்குறேன். டோட்டலா 25. ஓகே, நம்ம டபுள் வேல்யூ கொடுத்து பார்க்கலாம். 12.0 கொடுக்குறேன். எரர் வருது. பிகாஸ் நம்ம இங்க இன்டீஜர் வேல்யூ தான் வாங்கியிருக்கோம், டபுள் வேல்யூ வாங்கல. இங்க நம்ம டபுள் கொடுக்கணும் அப்படின்னா இங்க என்ன இன்புட் என்ன எக்ஸெப்ஷன் வருது நோட் பண்ணுங்க. இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸெப்ஷன் வருது. அதுக்கு மீனிங் என்னன்னா
நம்ம இங்க என்ன வாங்கியிருக்கோம் யூசர் கிட்ட இருந்து ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஸ்கேன் டாட் நெக்ஸ்ட் இன்ட் அதை ஒரு இன்டீஜர் வேரியபிள்ல தான் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும் இன்டீஜர். ஸோ நீங்க இங்க வந்து டபுள் வேல்யூ கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணும், ஸ்கேன் டாட் நெக்ஸ்ட் இன்ட்டை தான் அது எக்ஸ்பெக்ட் பண்ணும். நீங்க ஒரு இன்டீஜர் வேல்யூ கொடுக்குறீங்க அப்படின்னு அது எக்ஸ்பெக்ட் பண்றப்ப நீங்க ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்தாலோ இல்ல டபுள் வேல்யூ கொடுத்தாலோ அது அக்செப்ட் பண்ணிக்காது. அது வந்து எரர் த்ரோ பண்ணும், இன்புட் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது, கரெக்டான இன்புட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குது. இப்ப நீங்க இங்க டபுள் வேல்யூ வந்து இது பண்ணணும் அப்படின்னா டபுள் வேல்யூவை வந்து நீங்க அடிஷன் பண்ணணும் பிளஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க இங்க டபுள் கொடுக்கலாம். டபுள் இங்க வாங்குறப்ப நெக்ஸ்ட் டபுள்னு ஒரு மெத்தட் இருக்கு, அதை கால் பண்ணிக்கோங்க. இங்கேயும் டபுள், இங்கேயும் நெக்ஸ்ட் டபுள். ஸோ ரெண்டுமே டபுள் வேல்யூன்றப்ப அதை ப்ளஸ் பண்ணுறப்ப அது கொடுக்குற ரிசல்ட்டும் டபுளாக தான் இருக்கும். அங்கே போயிட்டு இன்டீஜராக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன் நம்மளால மாற்ற முடியும், இந்த வேல்யூ டபுள் வேல்யூவை நம்மளால இன்ட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். பட் இங்கே நம்ம இப்போ அதெல்லாம் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் டபுளாகவே வாங்கிக்கலாம். இப்போ பிரிண்ட் பண்ணலாம். சாரி, இங்கே பண்ண முடியாது, மெயினில் தான் ரன் பண்ணணும். ஸோ இப்போ நம்பர் கேட்குது, நான் 12.0 கொடுக்குறேன், அகைன் 12.1 கொடுக்குறேன். இப்போ பண்ணால் 24.1 வருது, கரெக்டாக வருது. இப்போ இங்கே இன்டீஜர் வேல்யூ கொடுத்து பார்க்கலாம். நம்ம டபுள் வேல்யூ தான் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுது, நம்ம இன்டீஜர் வேல்யூ கொடுத்து பார்க்கலாம் என்ன வருதுன்ட்டு. 12 12 24.0. ஸோ இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது, நீங்கள் இன்டீஜர் வேல்யூ எக்ஸ்பெக்ட் பண்ணி நீங்க டபுள் வேல்யூ கொடுக்குறீங்க அப்படின்னா அது அக்செப்ட் பண்ணிக்காது. ஆனா நீங்க டபுள் எக்ஸ்பெக்ட் பண்ணி நீங்க இன்டீஜர் வேல்யூ கொடுக்குறீங்கன்னா அது டபுளா தான் எடுத்துக்கும். நீங்க இங்க 12ன்னு கொடுக்குறப்பவும் அது 12.0ன்னு எடுத்துக்கும். அதே நீங்க 12ன்னு கொடுத்தா 12.0ன்னு எடுத்துக்கும். அதனாலதான் ரிசல்ட் 24.0ன்னு வருது. ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ட்டு. நீங்க இது போலதான் என்ன வேணாலும் பண்ணலாம், லாங் கொடுக்கலாம், ஃப்ளோட் கொடுக்கலாம், என்ன டேட்டா டைப் கொடுத்து வேணாலும் நீங்க இந்த அடிஷனை பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இங்க நம்ம அடிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், பிளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்சோ நீங்க மைனஸ் ஆப்ரேட்டர் இருக்கு, அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் இருக்கு, டிவிஷன் இருக்கு, அண்ட் மாடுலஸ் கூட இருக்கு. ஸோ நீங்க என்ன வேணாலும் போட்டு செக் பண்ணி பாருங்க. நான் இங்க சம் மட்டும் எழுதியிருக்கேன். நீங்க ஒரு அடிஷன் கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு சம்னு ஒரு மெத்தட் எழுதி ஃபர்ஸ்ட் 2 நம்பர் சம் பண்ணி பாருங்க. அண்ட் சப்ட்ராக்ட்னு ஒரு மெத்தட் எழுதுங்க. கீழேயே சப்ட்ராக்ட்னு ஒரு மெத்தட் எழுதி ஸ்டாட்டிக் வாய்ட் சப். ஸோ இந்த மெத்தட் நீங்க எழுதுங்க. அண்ட் மல்டிப்ளிகேஷனுக்கு எழுதலாம்.